சார். விஜய் கிளம்பிட்டோம். இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம். சரியா? ஓகே சார், நானும் வந்துட்டு இருக்கேன் சார். ஹலோ. மச்சான், சாரிடா, நேற்று உன் கால் எடுக்க முடியலடா. மச்சான் 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 கோவப்படாதடா, கண்டிப்பாக நீ காசு குத்துறேன்டா. மச்சான், ஒரு ஆட் ஃபிலிம் எடிட்டிங் வந்துருக்குடா. இன்னைக்கு அட்வான்ஸ் குத்துருவாங்கடா. கண்டிப்பாக அந்த காசு உனக்கு குத்துறேன்டா. சரிடா சரி சரிடா. ஓகேடா ஓகேடா. ரவி அந்த போஸ்டர் டிசைன் போயிட்டானா? போயிட்டார் சார், காலையிலே போயிட்டாங்க சீக்கிரமா. சார், சாங்க்கு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல? புக் மார்க் பண்ணுவேன். அந்த லிங்க் என்னோட ப்ரொஃபைல் காமிச்சிருங்க. சார், இன்னைக்கு ரஃப் கட் ஃபைனல் பண்ணிடலாம் சார். கரெக்டாக வேலை இருக்கும்போது வந்துடுறானுங்கடா. சார், 2 minutes சார், வந்துடுறேன் சார். சும்மா இருக்கும்போது எவனும் வரமாட்டான், வேலை இருக்கும்போது கரெக்டாக. டேய் வாடா மச்சி, இன்னும் ரொம்ப நாள் ஆளே காணோம். டேய், ஒரு சின்ன வேலை போயிட்டு இருக்கு, நீ உள்ள உட்கார், நான் வந்துடுறேன். டேய் என்னாச்சுடா, எதுக்கு இப்ப அழுற? டேய் உள்ள வா, உள்ள உள்ள வா, உள்ள வா முதல்ல. என்னாச்சு? டேய் என்னடா சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்க? டேய் என்னாச்சுடா, ஏன்டா இப்படி அழுற? மச்சி, பிரியாவை விட்டுட்டு போயிட்டாடா. என்னது, பிரியா செத்துட்டாளா? இல்லடா, அவன் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. டேய் இந்தா முதல்ல தண்ணி குடி. தண்ணி குடுறா. அவளை எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமாடா? அவளுக்காக என்னென்னலாம் பண்ண தெரியுமாடா? ஆனா அவன் என் மூஞ்ச பார்த்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாடா. டேய் பிரியா அப்படிலாம் சொல்ல மாட்டாளடா. நீ அவளை நம்புற, என்ன நம்பல. டேய் மச்சான், நான் அப்படி சொல்லடா. நீ எப்படி சொல்லு மச்சி, அவனை விட்டு போயிட்டாடா. அவனை விட்டு போயிட்டாடா. பிரதர், சார் என்னாச்சுன்னு கேட்க சொன்னாரு. ஒரு 2 minutes நான் வரேன்னு சொல்லுங்க. இவனை எப்படி சமாளிக்கிறது? மச்சி நான் ஆமா மச்சி, நான் அவளை எப்படிலாம் பழகணும் அதெல்லாம் எனக்கு யோசிச்சோம். பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஆமாடா, அவன் பைத்தியமா பிடிச்சிருக்கு எனக்கு. சரிடா ஏய் பிரச்சனை என்ன சொல்லு முதல்ல, இல்லைன்னா அவளுக்கு கால் பண்ணு. மச்சி, அவன் என் காலை கட் பண்றாடா. சரி, இப்ப எனக்கா ஒரு வாட்டி கால் பண்றா. பாத்தியா மச்சி, என் காலை கட் பண்றாடா. ஹலோ பிரியா. பிரியா ஒரு நிமிஷம். சார் சார் சார், என்னாச்சு சார்?
உங்கள் பிரச்சனையே முடிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சார் ஒரு 2 மினிட்ஸ் சார், இப்போ வந்துடுறேன் சார். இன்னும் வேணாம், உன் பிரச்சனையை முதல்ல முடிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ம். சார் சார் டேய், முதல்ல அந்த மேனேஜரை கால் பண்ணு. அவன் தானே ஸ்டுடியோ ரெஃபர் பண்ணான். அண்ணா ஏன் பிரியா இப்படிலாம் பண்ற? நான் என்னண்ணா பண்ணேன்? நான் விஷயம் தெரியாம பேசாதீங்க. இல்லம்மா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் நான் கால் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் தான் அண்ணா, அதை நான் கொடுத்துட்டேன். இனிமேட்டு இந்த விஷயத்துக்காக எனக்கு கால் பண்ணாதீங்க. பிரியா பிரியா பிரியா, ஹலோ. பாத்தியா மச்சி, உன் காலையை கட் பண்ணிட்டான். பிரியா, கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னியா பிரியா? சரிப்பா, உன் ஸ்டுடியோ ரெஃபர் பண்றேன். ஆனா என் பேரை மட்டும் கெடுத்துடக்கூடாது. டேய், அது ஒரு பாட்றா. என்ன விஷயம் சொல்றா? சும்மா வந்து அழுதுட்டே. பாத்தியா மச்சி, நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பிரச்சனை என்ன சொல்றா? டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? மச்சி, ஸ்வேதாவை லவ் பண்ணது அவளுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டா மச்சி. சாவடா 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 சாவடா. சரி மச்சி, நீ பிக்ஸா இருக்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அப்புறம் வரேன். டேய் டேய், மச்சி, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான்டா அடுத்த வேலை. என்ன மச்சான்? ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வரேன்.